Jesus loved me with everlasting love. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நம்ம பார்க்கும்போது உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படுகிறது நண்பர்களே. அதாவது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த உலகத்துக்கு அவர் அனுப்பினார் நம்ம பார்த்தால், முதலாவது இந்த உலகம் என்றால் என்ன நம்ம பார்த்தால், இந்த உலகத்துல வாழ்கிற ஜனங்கள், அதாவது உலகத்துல வாழ்கிற நம்மை குறிக்குதான் அவர்களே. இந்த உலகத்துல வாழ்கிற நம்ம தேவனுக்கு விரோதமான செயல்களை செய்து கொண்டு தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்யற நம்ம தண்டனைக்கு பாத்திரமெல்லாம் இருக்கிறோம். தண்டனைக்கு பாத்திரமெல்லாம் இருக்கிற நம்ம தண்டிக்க இயேசு கிறிஸ்து அனுப்பாமல் இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டு நம்ம ரட்சிக்கப்படுவது தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்று சொல்லி தேவனுடைய அன்பை இந்த இடத்துல வெளிப்படுதான் நம்ம அவர்களே. அப்படி மனிதன் எதற்காக தண்டனைக்கு பாத்திரமான மாறினா நம்ம பார்த்தால், தேவன் அவரோட சாயலாக மனிதனை உண்டாக்கினார் நண்பர்களே. அவர்களை ஏதன் தரத்தை கொண்டு இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்க புசிக்கிற நாளில் நீங்க சாகவே சாவீங்க என்று சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்றார் நண்பர்களே. ஆனால் ஆதாமும் ஏவாளும் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாம சாத்தானுடைய தந்திரங்களுக்கும் சாத்தானுடைய அந்த ஒரு வார்த்தைக்கு செவிசாய்த்து அந்த கனியை அவங்க புசிக்கிறாங்க நண்பர்களே. அங்க புசித்த உடனே தேவனுடைய அன்பின் சாயல் அவங்களுக்குள்ள மறைக்கப்படுது. அடுத்து அவங்களுக்குள்ள மனக்கண்கள் அவங்க மூடப்படுது நண்பர்களே. மனக்கண்கள் மூடப்பட்ட உடனே அவருக்குள்ள மாம்ச கண்கள் திறக்கப்படுது. மாம்ச கண்கள் திறக்கப்பட்ட உடனே மனிதன் தேவனுக்கு விரோதமான செயல்களை செய்ய அவன் இனி துணிச்சா அனுப்பாங்க. அதான் என்ன பார்க்கும்போது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நம்ம பார்க்கும்போது மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவர்கள் என்று சொல்லப்படுது நம்மளே. அங்க மாம்ச கண்கள் திறக்கப்பட்ட உடனே அங்க நடந்த காரியங்களை பார்க்கும்போதோ மாம்சத்தின் இச்சையும் கண்கள் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் மனிதக்குள்ள வந்ததான் மகளே. மனிதக்குள்ள வந்த உடனே இனி மனிதன் தேவனுக்கு விரோதமான செயல்களை செய்ய நம்ம எல்லாம் துணிஷ்டமானவர்களே. அந்த செயல்கள் செய்யும் போது ஒவ்வொரு காரியமும் நம்ம தண்டிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு காரியத்துக்கும். ஆனால் அது இந்த காரியங்கள் எல்லாம் இந்த மாம்சத்தின் நிச்சயம் கண்கள் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையும் இதுல மாட்டிக்கொண்ட நம்ம விடுவிக்க தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு இதன் மூலமாக வந்த மரணங்கள், இதன் மூலமாக வருகிற தண்டனைகளுக்கு நாம் பாத்திரங்கள இருக்கிற நம்ம பிதா அவருடைய ஒரே பேரான குமாரனை நம்மை ரட்சிக்க நம்ம அவர் மூலமா காக்கப்பட இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அனுப்புறாரு. நம்மளை அவர் காப்பாத்திருக்கிறார். நம்ம தண்டனைக்கு பாத்திரங்களா இருக்கிற நம்மை ஆக்கடிக்குள்ளாக நம்ம தீர்க்கப்பட வேண்டிய நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த தண்டனையை கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு நம்மை விடுவித்து நம்மளை ரட்சித்திருக்கிறார் அன்பார்களே. இதுதான் பிதாவுடைய செயலும் பிதாவுடைய சித்தமா இருக்க அன்பார்களே. ஆக நம்ம செய்ய வேண்டியது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய தண்டனைகளுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் அவர் அடிக்கப்பட்டு மரணத்தை ருசி பார்த்தாரு ஐயோ என்று அந்த ஒரு காரணம் புரிந்து கொள்ளும் பொழுதோ கண்டிப்பா நம்ம ரட்சிக்கப்பட முடியுமானவர்களே. ஆகையால் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு தேவன் அனுப்பினது நம்மளை தண்டிக்கிறதுக்கு அல்ல, அதுக்கு மாறாக தேவனுக்கு விரோதமாக இருக்கிற செயல்கள் நமக்குள்ள நீக்கி போட்டு மறுபடியும் அந்த அன்பின் செயல் நமக்குள்ள வைத்து நம்மளை வழி நடத்ததான், நம்மளை காக்கத்தான், நம்ம ரட்சிக்கத்தான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு பிதா அனுப்பினார் என்று சொல்லி நாம் புரிந்து கொண்டு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசித்து அவர் சொந்த ரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டு அந்த பாதையில் நம்ம நடத்தப்பட வேண்டும். ஆமென்.